விட்னஸ் பண்ணுற சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் கடைசி வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி தேர்வு, போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம் இது போன்ற போட்டி தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறது நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ முதல் கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்மளுடைய புதிய யூடியூப் சேனல் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமின்னு போட்டிருப்போம், ரைட்டா? ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த புதிய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ 2024 இதுக்கப்புறம் ஜனவரிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அந்த புதிய யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின், சிஐஎஸ்எஃப்பின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீனா சிங் இப்போ ரீசெண்டாக தான் பதவி ஏற்றிருக்காரு. ஸோ சிஎஸ்எஃப்க்கு இது வரைக்கும் ஆண்கள் தான் தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ தான் முதல் பெண் தலைவர் வந்து வந்திருக்காங்க. இந்த சிஎஸ்எஃப்ன்ற தலைமையகம் பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது தொடங்கினது வந்து 1969 இது பண்ணாங்க, ரைட்டா? சரி, ஸோ அடுத்தது முதல் அம்ருத் பாரத் விரைவு ரயில் எங்கே தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த அம்ருத் பாரத் விரைவு ரயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேசம் அயோத்தியில், ரைட்டா? டிசம்பர் 30 வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சிறப்பம்சம் படுக்கை வசதிகள் இருக்கிறதா, 2ஆம் வகுப்புலாம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து உத்தரப்பிரதேச வாரணாசியில் பீகார் வரைக்கும் போகும். தமிழகத்தில் 19வது சுனாமி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் எப்போது சுனாமி வந்ததுன்னு சொல்லி ஜாகிரபியில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2004 சுனாமி வந்தது இல்லையா? ஸோ அது எப்போன்னா டிசம்பர் 26 இப்போ வந்து 2004 வந்துச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட 19வது நினைவு தினமாக சுனாமி தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. சுனாமி ஒரு துக்க தினம் மாதிரி, ரைட்டா, அனுசரிக்கிறாங்க, ரைட்டா? டிசம்பர் 26. நமக்கு வந்து கேள்வி இப்படி வராது, தமிழகத்தில் எப்பொழுது சுனாமி வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2004 டிசம்பர் 26 அப்படின்றதா வரும், ரைட்டா? சரி, இந்தியாவில் நல்லாட்சி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ நல்லாட்சி தினம் அப்படின்னா டிசம்பர் 25 நம்ம இந்தியாவில் நல்லாட்சி தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம், ரைட்டா? சரி சார், இந்த நல்லாட்சி தினம் அப்படின்றது யாருடைய பிறந்த நாளில் வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார் இல்லையா? ஸோ அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம இந்தியாவில் நல்லாட்சி தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். வாஜ்பாய் என்பதே சரி. ஆதித்ய L1 விண்கலம் எப்பொழுது விண்ணில் செலுத்தப்பட்டதுன்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் ஏன் இப்போ வருதுன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அந்த ஆதித்ய L1 விண்கலத்தை வந்து L1 என்ற புள்ளியில், அதாவது லக்ராஞ்சியன் புள்ளின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நிலைநிறுத்த போகிறாங்களாம் ஜனவரி 6, ரைட்டா? ஸோ அங்கே நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் சூரியனை வந்து ஆய்வு பண்ணும், ரைட்டா? இந்த விண்கலம் நம்ம இந்தியாவில் வந்து எப்போ வந்து அனுப்புனாங்க விண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 2023 விண்ணில் செலுத்தப்பட்டது. அதை வந்து ஜனவரி 6 நிலைநிறுத்தி சூரியனை வந்து ஆய்வு பண்ணும். இப்போ ரீசெண்டாக கூட அதை போட்டெல்லாம் அனுப்பிச்சுன்னு சொன்னாங்க தூரத்துலேருந்து. இதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சூரியனை பற்றி ஆய்வு பண்ணும், ரைட்டா? ஸோ ஆதித்ய L1 அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம். இது எப்போ செலுத்தப்பட்டது? செப்டம்பர் 2 2023 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்குறாங்களா இல்லையோ கண்டிப்பாக சந்திராயன் 3 பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சந்திராயன் 3ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படின்றது டிசம்பர் 24 வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இதே மாதிரி உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15 வந்து நம்ம அனுசரிக்கிறோம், ரைட்டா? ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தேசிய, இது உலக லெவலில் மார்ச் 15. அடுத்தது வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழாவில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் டேஸ் மாநில முதல்வர் கலந்து கொண்டு நூற்றாண்டு மலர் வெளியிடப்பட்டதுன்றாங்க. ஸோ நூற்றாண்டு விழா வந்து அனுசரித்தாங்க. அதில் வந்து மலர், அந்த வைக்கம் போராட்டம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு புக்கு மாதிரி மலர்லாம் வந்து வெளியிட்டாங்க, ரைட்டா? பெரியாரை பற்றின சிந்தனைகள், பெரியார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து வெளியிட்டாங்க. நம்ம தமிழகம் முழுவதும் முதல்வர் இருந்தார், இன்னொரு மாநில முதல்வர் வந்தார், ரைட்டா? கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கேரளா மாநில முதல்வர் வந்து நம்ம தமிழகம் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நூற்றாண்டு விழாவை வந்து இது பண்ணாங்க, சிறப்பிச்சாங்க, ரைட்டா? சரி, கேரளா முதல்வர் வருவதற்கு காரணம் என்னென்னா இந்த வைக்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. இந்த ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை நம்ம பெரியார் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போயிட்டு அந்த இது ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, ரைட்டா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை. அதில் வந்து போராட்டம் பண்ணி
வெற்றி கண்டு இருக்கிறதுனால நம்ம வைக்கம் வீரர்னாலே பெரியார் தான் நம்ம சொல்லுவோம். அவர் கேரளாவில் இருக்குது, அது கோட்டயம் மாவட்டத்தில் இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் கேரளா மாநில முதல்வர் வந்து வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவில் கலந்துருக்காரு. அப்போ சரி சார், நூற்றாண்டுனா இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு சார்னா, ஆமாம் ஆயிடுச்சு. எப்படின்னா 1924 இந்த வைக்கம் போராட்டம் வந்து நடந்திருக்கு. 1924. இப்போ 23 நம்ம டிசம்பரில் இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து 100 ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சு. சரி, ஓகே. அடுத்தது, யூடியூப்பில் 2 கோடி சப்ஸ்கிரைபர் சந்தாதாரங்கள்னு சொல்லலாம். பின்தொடரும் முதல் உலக தலைவர் யார் அப்படின்றாங்க. உலக லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களில் வந்து யூடியூப்பில் 2 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற முதல் தலைவர் யாருன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள். இப்போ ரீசெண்டாக வந்து 2 கோடி வந்து தாண்டி போயிட்டுருக்காரு ரைட்டா. ஸோ மற்ற நாட்டு தலைவர்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வந்து கிடையாது ரைட்டா. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கார். இந்தியாவின் முதல் ஏஐ, அது என்ன சார் ஏஐ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம்ல, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது வந்து லக்னோ. லக்னோ எங்கே சார் இருக்குது? உத்தரப்பிரதேசம். லக்னோவில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸ்லிம் விண்கலத்தை சமீபத்தில் நிலவுக்கு அனுப்பியுள்ள நாடு இதுன்றாங்க. நிலவுக்கு வந்து நாம் எப்படி சந்திரயான் 3 அனுப்புகிறோமோ அதே மாதிரி இப்போ ஒரு நாடு வந்து நிலவுக்கு வந்து விண்கலத்தை சேட்டலைட் வந்து அனுப்பியிருக்காங்க. அது பேர் என்ன? ஸ்லிம். இது வந்து அனுப்புனது யாருன்னா நம்ம ஜப்பான்காரர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ வெற்றிகரமாக தரையிருந்துச்சுன்னா, தரை இறக்கப்பட்டால் இந்தியாவுக்கு அடுத்தது இப்போ அவங்களும் வந்து நிலவில் வந்து வெற்றிகரமாக தரையிறக்கிற மாதிரி ஆகும் ரைட். ஏற்கனவே ரஷ்யா, அமெரிக்கா, சீனாக்காரங்களாம் தரையிறக்கையாச்சு. ஸோ இந்தியாவும் நம்ம தரையிறக்கிட்டோம். அடுத்தது ஜப்பான்காரன் வந்து அனுப்பியிருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ரைட்டா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லிம் விண்கலத்தை அனுப்புனது யார்? ஜப்பான். வீர்பால் திவாஸ் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு செவத்தில் 2 பேரும் உயிரோடு வச்சு சமாதி ஆகிக்கிட்டாங்க. அப்போல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சாகிப் சதா சொராவர் சிங்ஜி, அதாவது சிங்குங்க, 2 சிங்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாகிப் தான் பக்பதே சிங்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களுக்கும் சிங்களுக்கும் நடைபெற்ற ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து உயிரோடு வந்து செவத்தில் புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த வீரர்களோட நினைவாக தான் நம்ம வீர்பால் திவாஸ் தினம் வந்து அனுசரிக்கிறோம். எப்போ சார் அப்படின்னா டிசம்பர் 26 ரைட்டா. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைந்துள்ள கிளாம்பாக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இனிமேல் வந்து தென் மாவட்ட பஸ்ஸெல்லாம் வந்து கோடம்பாக்கத்துக்கு போகாது, கிளாம்பாக்கத்துக்கு தான் போகும். அங்கேருந்து தான் தென் மாவட்டத்துக்கு பஸ்ஸு போகலாம். பத்திரிகை செய்தியில் பார்த்துருப்பீங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்ற மாதிரி வந்து பேரும் வச்சுருக்காங்க. இந்த கிளாம்பாக்கன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது ரைட்டா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க ஒரு பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ தான் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம் ரைட்டா. சரி, செங்கல்பட்டு. இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி சுற்றுலா எங்கே தொடங்கப்பட உள்ளதுன்றாங்க ரைட்டா. சுற்றுலாவுக்காக நீர்மூழ்கி ரைட்டா. இது எங்கன்னா துவாரகான்னு சொல்லுவாங்க. துவாரகா அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து குஜராத்தில் இருக்குது ரைட்டா. துவாரகாவில் குஜராத்தில் இருக்கக்கூடிய துவாரகாவில் தான் இந்த சுற்றுலாவுக்காக நீர்மூழ்கி சுற்றுலா வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து தொடங்க போகிறாங்க ரைட்டா. துவாரகா அதாவது குஜராத். கடைசி கேள்வி, உங்களுக்கான கேள்வி. இந்தியாவில் கருப்பு நிற கோடுகளுடைய புலிகள் உள்ள ஒரே மாநிலம் எது? ஸோ புலிகள்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு, டைகர். பட் கருப்பு நிறம் முழுமையாக கருப்பு நிறம் கிடையாது. அந்த கோடு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை இருக்குல்ல, அது மட்டும் ரொம்ப டார்க்காக வந்து கருப்பு நிற புலிகள்னு சொல்லுவோம். அது இந்தியாவில் இப்போ ஒரே மாநிலத்தில் தான் இருக்குது ரைட்டா. ஸோ அது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 10 புலிகள் தான் நம்ம கருப்பு கோடுகள் கொண்ட அந்த புலிகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அது எந்த மாநிலம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக்னு ஒரு பட்டன் நான் கொடுத்துருப்பேன். இதை டச் பண்ணிங்கன்னா நம்ம புதிய யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் போயிடுங்க. இதுக்கப்புறம் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட்டா. நன்றி, வணக்கம்.